ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டு கடை மஷ்ரூம் பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில வாங்குற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்க வீட்ல இது செஞ்சு குடுத்தீங்கன்னா, யாருமே வீட்ல செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். உங்க குழந்தைங்க இனிமே கேட்டாங்கன்னா, கடைக்கு அனுப்பாம வீட்லயே செஞ்சு குடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ரோட்டு கடை மஷ்ரூம் எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல ரோட்டு கடை மஷ்ரூம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம். 50 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். அங்க பாருங்க. இந்த மஷ்ரூம முதல்ல கிளீன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம எடுத்துட்டு இத பாருங்க. இப்படி எடுத்தீங்கன்னா, அது மேல இருக்கிற தோல் இது மாரி வரும். இங்க பாருங்க. இந்த மாரி. இருக்கிற மஷ்ரூம இந்த மாதிரி தோலை கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இருக்கிற தோலெல்லாம் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இப்ப கிளீன் பண்ண மஷ்ரூமா மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடு இருக்கணும். இப்போ பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சை பழத்தை தண்ணியில இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு சேர்த்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க மஷ்ரூமை தண்ணியில சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இங்க பாருங்க, கை வச்சு இந்த மாதிரி நீங்க மஷ்ரூமை சுடு தண்ணியில உப்பு சேர்த்து கிளீன் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் சொல்றேன். இந்த மாதிரி கிளீன் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மஷ்ரூம் இந்த மாதிரி கட்டிங் போர்டில் எடுத்துக்கோங்க. கட்டிங் போர்டில் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ண மஷ்ரூமா மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல மஷ்ரூமை உள்ள சேர்த்துக்கோங்க. நான் எடுத்தது 200 கிராம் மஷ்ரூமை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மஷ்ரூம் எடுத்த அதே அளவு தான் நான் கோஸை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 200 கிராம் மஷ்ரூம் எடுத்தா நான் 200 கிராம் கோஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 200 கிராம் கோஸு 200 கிராம் மஷ்ரூமுக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளோர் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்தா நல்லா கலர் கொடுக்கும். அதனால தான் சேர்த்து கொடுத்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லி இலையா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கை வச்சு நம்ம சேர்த்த கோஸு காளாய் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இது மாதிரி கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கோஸு நம்ம சேர்த்து வெங்காயம் மஷ்ரூம் எல்லாம் தண்ணி இறங்கி வரும். அதனாலதான் முன்னாடி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணிய இந்த மாதிரி கொஞ்சமா தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம மாவு கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. நம்ம பொரிக்கிறதுக்கு லூஸா இருந்தாக்கா மேல தெரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு தான் கெட்டியா இருக்கணும். இப்ப நமக்கு மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மாத்தி வச்சுக்கோங்க. மஷ்ரூமை பொரிக்கிறதுக்கு இரும்பு கடாயில எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ல மசாலா மசாலா போட்டு வச்சிருக்கோம்ல மஷ்ரூமை இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா சட்டுன்னு நல்லா வெந்து வரும். நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம வடை போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தட்டி தட்டி சேர்த்துக்கோங்க. சட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நீங்க பொரிக்கிறதுக்கு பிளாட்டான பாத்திரம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5, 6 அது மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க, சேர்த்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப திருப்பி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இந்த மாதிரி திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடு நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க, 2 சைடு நல்லா கிறிஸ்பியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துட்டு இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் இதே மாதிரி பொரிச்சு நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். ஆனா எண்ணெய் எதுவும் குடிக்கலாங்க பாத்தீங்கன்னா, நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப மாத்தி கொடுத்துக்கோங்க. மாத்தி கொடுத்துட்டு எண்ணெயை மாத்தி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டு, இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு பீஸா ஒரு 3ஆ கையால பிச்சு பிச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து மாத்தி வச்சுக்கோங்க. பொரிச்சு மாத்திட்டு இந்த மாதிரி சல்லிடைய இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம லாஸ்டா மஷ்ரூம் மேல போடுறதுக்கு கொஞ்சமா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். எண்ணெயில சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து பொரிக்கும் போது ஈஸியா நமக்கு
எண்ணெயை வடிகட்டி எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, சேர்த்த உடனே எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா பொரிஞ்சு வருது பாத்தீங்களா? இங்க பாருங்க. இப்ப நீங்க இதை எடுத்தீங்கன்னா ஈஸியா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். அங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இப்ப நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. மஷ்ரூமுக்கு கிரேவி ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே ஒரு 30 பல்லு பூண்டை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்து இந்த கிரேவி பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. பூண்டை சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பூண்டை வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, பூண்டு எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வறுந்து வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த ஸ்டேஜ்ல மசாலா எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுக்கும்போது எண்ணெயிலேயே பச்சை வடையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மிக்சியில 3 பழுத்த தக்காளியை பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலா தக்காளியோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி இருக்கும், வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம மஷ்ரூமை பொரிச்சு வச்சிருக்கோம்ல, இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி கொத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்து வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா மசாலாவோட எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்கன்னா? இங்க பாருங்க, ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா ஒரு கைப்பிடி அளவு நல்லா வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே மல்லி இலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. இப்போ மஷ்ரூமை மாற்றி கொடுத்துட்டு மேலே கடையில் வாங்குற மாதிரியே கொஞ்சமாக இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொறுத்து எடுத்து வச்சுக்கோங்கள, மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மல்லித்தழையை மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட ரோட்டு கடை மஷ்ரூம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க கடையில சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு கொடுங்க. நீங்க வீட்ல செஞ்சு கொடுத்தனா உங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.